Hi, this is Nat Sriram, CEO of Canist Immigration. நான் கனடாவில் 15 வருஷமா இருக்கேன். ஐம் கவர்மெண்ட் ஆஃப் கனடா ரெகுலேட்டட் அண்ட் லைசன்ஸ்ட் இமிகிரேஷன் ப்ரொஃபஷனல். மார்க்கெட்டில் நிறைய ஃபேக் அண்ட் ஃப்ராட்லண்ட் ஜாப் ஆஃபர்ஸ் அண்ட் கன்சல்டன்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட நீங்கள் உங்கள் மணி லூஸ் பண்ணக்கூடாது. புக் அ கன்சல்டேஷன் வித் அஸ் அட் canex.ca/consulting. Chai with Chitra. எங்கே நடிக்கிறதுல உங்களுக்கு ஆர்வம் வந்தது? ஆர்வம்னு இல்லை, என்னோட இதுவே எய்மு இது எல்லாமே நான் ஒரு மாஸ்டர் ஆகணும், ஒன் ஆஃப் த லீடிங் ஆகணும், எங்கள் பாஸ்க்கு அப்புறம் நானாக இருக்கணுன்றது எனக்கு ஆசை. இதுதான் என்னோட டார்கெட்டு, இது எல்லாமே கோல். இதுதான் என்னோட கோல். உள்ளே வரும்போதுலேருந்து என்னோட ஒரே பாயிண்ட் தான் என்னோட கோல், அதை டார்கெட்டை அடையணுன்றது தான். மற்றபடி எதை பற்றி நான் யோசிக்க மாட்டேன், கவலைப்பட. ஒரே டார்கெட், அது மட்டும்தான் இருக்கும் எனக்கு. இப்போது ஒரு நாள் அமீர் சார்கிட்ட நான் ஒரு விஷயம் பேசுகிறதுக்காக போயிருந்தேன் ஆஃபீஸ்க்கு. அங்கே என்ன அஸ்லாம்ன்ற ப்ரொடியூசரும் காளி ரங்கசாமி சார் டைரக்டரும் என்னை பார்த்து, ஆக்சுவலாக இந்த 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 கதை குப்பை கதை அமீர் சார் நடிக்க வேண்டிய கதை. அமீர் சாருக்கு சொல்லி அவர் உட்காந்து ரெடி பண்ணி கிளைமேக்ஸ்லாம் அவர் தான் உட்காந்து இவங்க கூட கொஞ்சம் ரெடி பண்ணிலாம் கொடுத்துருக்காரு. அந்த என்னோடய குப்பை வேலையை கடைசியில் அவள் செய்வாள்ல, அந்த பொண்ணு செய்யும். அப்போ ஒரு குப்பை வேலை செய்கிறனால அவன் குப்பை இல்லை, அவன் மனசு இதுதான். அப்போ நீ ஒரு நல்லா இருந்த பொண்ணு ஒரு குப்பையான காரியத்தை பண்ணிட்டியே அப்படின்றதான் அந்த இதோ அது அமீர் சார் தான் அவரும் சொல்லி அவங்க கூட உட்காந்து ஏதோ அந்த கிளைமேக்ஸ்லாம் ரெடி பண்ணியிருக்காரு. அப்போ அந்த இதில் ஏதோ ஒரு குழப்பத்தில் தான் அன்றைக்கி என்ன பார்த்துட்டு ப்ரொடியூசரும் டைரக்டரும் ஏதோ பேசியிருப்பாங்க போல. கேட்டாங்க, நீங்கள் நடிக்கிறீங்களா மாஸ்டர்? எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றதை விட எனக்கு என் உயரம் இவ்வளோ உண்டு தான், என் உயரத்துக்கு ஹீரோயின் கிடைக்குமா, அந்த காம்ப்ளெக்ஸ் எனக்கு எப்போத்துலேருந்தோ இருக்குது. ஹீரோயின்லாம் கிடைக்குமான்னு தெரில. இப்போ அடுத்த படம் பார்த்தீங்கன்னா அந்த குப்பை கதையிலேயே அந்த பொண்ணு ஹீரோயின், அடுத்த நினச்சா அது இவ்வளோ உயரம் என்னோட. ஸோ வரதெல்லாம் அப்படி தான் இருக்குது. அதனால் அப்போது வரவங்களாம் இப்படி தான் இருக்காங்க என்னோட உயரமாக. அதனால் நான் அப்போவே சொன்னேன், நான் நடக்காது, சாத்தியமில்லை, கஷ்டம் அப்படின்னு. இல்லை மாஸ்டர், நீங்கள் கதையை கேளுங்க, கதையை கேட்டு சொல்லுங்கள். நான் அப்போ எனக்கு அதில் இல்லை சார், என் உயரத்தையெல்லாம் கிடைக்காது, விடுங்க சார், நமக்கு ஏதோ வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு, நல்லா விட்டுருங்க சார் அப்படின்ட்டு போகிறேன். நைட் திருப்பியும் ஃபோன் அடிச்சு, இல்லை மாஸ்டர் நீங்கள் கேளுங்க, இதை கேட்டுகிட்டே நீங்கள் டிசைட் பண்ண. அப்போ என் வீட்டில் மனைவிக்கிட்ட சொன்னேன், சரி ஒரு வாட்டி கேட்டு பாருங்கள் கதையை. அப்போ கதையை கேட்டேன். கதை ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. கொஞ்சம் சிவகுமார் சார் நடித்த அந்த ரோசாபுரவிக்கு டச் இருந்துச்சு. ஒரு வித்தியாசமான கதை. பட் யாரும் இதை பண்ண மாட்டாங்கன்றதும் என் மைண்டில் வருது. அப்போ என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், பண்ணி தான் பாருங்கள் என்னப்பா அப்படின்னு. அப்போது சரின்ட்டு அந்த கதையை ஃபுல்லாக கேட்டேன், நல்லா இருந்துச்சு. சொன்னேன் பண்ணி பார்க்க சொன்னேன், பண்ணி பார்த்தேன். பண்ணி முடித்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கு. என்னென்னா, அந்த த்ரெட்டு ஒரு ரொம்ப ரிஸ்க்கான த்ரெட்டு. அந்த கதை கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா அது ஒரு இந்த படம் ஆகிடும். என்ன சொல்லுவாங்க, நீலப்படமா? நீலப்படம். அது ஒரு பக்கா நீலப்படமாக மாறிடுமோன்னு எனக்கு ஒரு பயம். பயத்தில் என்ன பண்ணிட்டேன், அன்றைக்கி ரிலீஸ் அன்றைக்கி நான் என் ஊரில் இல்லை, சாங் ஒத்துக்கிட்டு பொள்ளாச்சிக்கு போயிட்டேன். சாங் ஒத்துக்கிட்டு பொள்ளாச்சிட்டு போகிறேன். எனக்கு ஃபஸ்ட்டு ஃபோன் அடித்தது ஜி தான் அடித்தார். ஃபஸ்ட்டு கால் அவர் தான், ஜி அடித்து, என்ன நண்பா படம் நல்லா இருக்காமே அப்படின்னாரு. ஆமாம் அப்படியா ஜி, எனக்கே தெரில ஜி, ஒன்றும் நானே பயத்தில் சாங் ஒத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு. இல்லை நல்லா இருக்கான். எனக்கு இன்னொருத்தர் சொல்லி படம் நல்லா இருக்குது, தினேஷ் நல்லா பண்ணியிருக்கான்னு நம்ம பையனை சொல்லும்போது எனக்கு அது சந்தோஷமாக இருக்குது. நம்ம பையனை ஒருத்தனை சொல்லும்போது நம்ம கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது தினேஷா அப்படின்னு சொன்னார். எனக்கு அதில் பெரிய சந்தோஷம். அதுக்கப்புறம் தான் எனக்கு கால் வந்துச்சு, ஒன்றுனா வருது. அப்புறம் எடிட்டர் மோகன் சார் ஃபோன் பண்ணி, அருமையாக பண்ணிட்டடா, பார்த்து பண்ணி இனிமேல். எனக்கு நான் எப்போவுமே நான் சாங் பண்ணால் கூட, இப்போ 24 வருஷம் ஆச்சு மாஸ்டர் ஆகி. அப்போ சாங் பண்ணால் கூட எனக்கு ஃபோன் அடிப்பார், நல்லா இருக்குன்னா. ஃபோன் அடித்து, டேய் நல்லா பண்ணியிருக்கடா மோகன் சார். ஏன்னா அவர் தான் உங்களுக்கு எனக்கு தெலுங்கில் முதல்ல வாய்ப்பு கொடுத்தது அவர் தான். ஹனுமான் ஜங்ஷன் தெலுங்கில் முதல்ல வாய்ப்பு கொடுத்தது எனக்கு அவர் தான். அப்போ ராஜா தான் டைரக்ட் பண்ணுறாரு, அவரோட முதல் படம் ஹனுமான் ஜங்ஷன். அப்போ எனக்கு முதல்ல வாய்ப்பு கொடுத்தது கோபிச்சந்த் படத்தை பார்த்துட்டு, கோபிச்சந்த் ஃபஸ்ட்டு படம் பண்ணல, அதை பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்தவர் இவர் தான். அப்போது ஹனுமான் ஜங்ஷன் அதில் ஒரு பாட்டு தான் பண்ணேன். அது பண்ண 3 பாட்டு பண்ணிட்டேன் அதில். அப்போ எனக்கு அப்பத்துலேருந்தே இப்போ வரைக்கும் எனக்கு திடீர்னு ஒரு பாட்டு நல்லா இருந்துச்சுன்னா ஃபோன் அடிச்சு சொல்லிட்டு, நீ என்ன பண்ணு, உன்னோட முதல் பாட்டிலேருந்து எல்லா பாட்டையும் போட்டு டெய்லி உட்காந்து வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது உட்காந்து பாரு, நீ என்னென்னலாம் பண்ணியிருக்க, எப்படியெல்லாம் பண்ணியிருக்கேன்னு. அப்போ அதுலேருந்து நீ என்ன பண்ணலாம், உன்னை சரி பண்ணு. சூப்பர். எனக்கு ஒரு வாட்டியும் எனக்கு அவர் பேசினாலே எனக்கு ஒரு இது ஏறின மாதிரி இருக்கும்.
எனர்ஜி எனர்ஜி. அதுக்கப்புறம் உட்காந்து பார்ப்பேன், ஒர்க் பண்ணுவேன். அந்த மாதிரி எனக்கு எடிட் மோகன் சார். சூப்பர். அப்போ அதே மாதிரி தான் இந்த படத்துக்கும் எனக்கு பார்த்தோன்னே சொன்னார், ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கடா அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணார். இப்போ கூட மாஸ்டர் படம் பார்த்துட்டு கூட எனக்கு விஷ் பண்ணார். அப்போ எனக்கு அவர் ஒரு வாட்டியும் பேசும்போது, அவர்கிட்ட பேசும்போது எனக்கு அந்த எனர்ஜி கிடச்சிடும். அது ராஜாக்கிட்டையும் சொல்லுவேன். ஏன்னா இப்போ ராஜா ஒரு படத்தில் ஆட வச்சேன். யார்? டைரக்டர் ராஜா, மோகன் ராஜா. மோகன் ராஜா சார் இப்போ ஒரு படத்தில் ஆட வச்சேன். ஆடிட்டார். அதை அவர் பெரியவர் பார்த்தார். ஆட வச்சிட்டேன், என் பையனை ஆட வச்சிட்டேன், நல்லா ஆட வச்சிட்டேன்ட்டு. அப்போ எனக்கு இதுதான். அப்போது நான் இந்த படத்தை பார்த்து அவரும் எனக்கு விஷ் பண்ணார். அப்புறம் தான் எனக்கு நிறைய கால்ஸ் வந்துச்சு, நல்லா பண்ணியிருக்கேன், நல்லா பண்ணியிருக்கேன். அப்போ தான் எனக்கு ஒரு ஃபுல்ஃபில் ஆச்சு. ஏன்னா நான் பயந்தது ஒன்று பண்ணிட்டேன், ஏதோ தைரியமாக பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் ஒரு பயம் வந்துச்சு. அப்புறம் அந்த த்ரெட்டில் இல்லை, படம் நல்ல படமாக வந்துடுச்சு. அப்போ தான் நான் ப்ரொடியூசர்ட்டையும் டைரக்டர்ட்டையும் சொன்னேன் நான். ஏன்னா அந்த டைட்டிலே குப்பை கதைன்னு இருக்கேன் சார், பரம்பரம்லாம் திட்டுறான். என்ன வேறு ஒரு மாதிரி மாஸ்டருக்கு எதுக்கு மாஸ்டர் ஏதோ ஒரு படம் நடிக்கிறீங்க, என்ன படம் குப்பை தொட்டியா வேணும்னே இப்படி கேட்குறாங்க சார். தெரியும் உங்களுக்கு குப்பை கதைன்னு தெரியும், ஆனால் வேணும்னே கேட்கும்போதே மாஸ்டர் ஏதோ ஒரு படம் நடிக்கிறீங்கன்னா குப்பை தொட்டியா கேட்கும்போதே அது கிண்டலாக கேட்குறாங்கன்றதுலாம் தெரியுது. சரி ஓகே, அதுக்கு பதில் நம்ம அதை ஜெயிச்சாதான் பதில். அதுதான் எல்லாத்துக்குமே. இப்போது நான் சொன்ன அந்த அவமானங்கள் இதெல்லாம் தாண்டுறதுனால பதில் ஒரே பதில், எங்கே அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டா தான் பதில். இந்த குப்பை கதையை பார்த்துட்டு உங்கள் மனைவி என்ன சொன்னாங்க? படமே பார்க்க மாட்டேன்ட்டாலே. பார்க்க மாட்டேன்ட்டா. இன்னி வரைக்கும் பார்க்கலையா? இன்றைக்கி வரைக்கும் பார்க்கல. என்ன அப்படி அவளுக்கு பார்க்க பிடிக்கலையா? ஏன்னா அதில் குப்பாடுறது இருக்கும், குப்பை கூடயே தான் போவேன். நான் இன்ஜெக்ஷன்லாம் போட்டுவிட்டேன், ஏன்னா இது ஆகாமல் இருக்கிறதுக்கு, இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு. நான் ட்ராவல் பண்ணது கூவம், டெய்லி அந்த கூவத்தை ஒட்டி தான் ஷூட்டிங்கு. அப்போ அந்த மக்களோடு தான் இருந்தோம், பழகணும். நான் கூட ஒரு 100 டிக்கெட் வாங்கி அந்த மக்களுக்கெல்லாம் கொடுத்து அமிச்சேன் ஃபஸ்ட்டு டே ஷோக்கு. ஏன்னா அந்த ஏரியாலே நான் குமார்னு தான் கூப்பிடுவாங்க, என் கேரக்டர் தான் கூப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பழகிட்டேன். அதனால் என்னை பார்க்க பிடிக்கலையா இல்லை என்ன, நான் ஒருவேளை இந்த படத்தில் இப்படி கஷ்டப்படுறத அவளால் தாங்கிக்க முடியலையா என்ன, ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த பாட்டை மட்டும் பாருன்னு போட்டு காமிச்சேன். அந்த பாட்டை பார்த்து அழுதுட்டு ஓடினது தான். அந்த நினைப்பது எல்லாம் நடக்கிற வாழ்க்கை யாருக்கு கிடைக்கிறதுன்னு ஒரு பாட்டு இருக்கு அதில், குப்பை கதையில். அந்த பாட்டை பாருன்னு பாதி பாட்டில் எழுந்து ஓட்டா, அதோட அவ்வளோதான். ரொம்ப சென்டிமெண்டல் அவங்க. இது வரைக்கும் பார்க்கல. அந்த படத்தை தொடர்ந்து 3-4 படம் நீங்கள் நடிச்சிட்டிங்க. ரெண்டாவது இப்போ ஒரு படம் வந்துச்சு, அதை பார்த்தா. நடன இயக்குனராக இருந்துட்டு நடிக்கிறது தொடர்ந்து எப்படி இருக்குது? கேமரா முன்னாடி நிறையா டான்ஸ் ஆடி எக்ஸ்பிரஷன்லாம் பண்ணனால எனக்கு அது வித்தியாசம் பெருசாக தெரியலை. ரெண்டுமே டஃப்பு தான், அதுவும் டஃப்பு தான், இதுவும் டஃப்பு தான். இன்னும் சில நடிக்க சொல்கிறதெல்லாம் ஓகே, பட் சில விஷயங்கள்லாம் நடிக்கும்போது செய்கிறதெல்லாம் ரொம்ப டஃப்பு எனக்கு. பட் கேமரா முன்னாடி நிறைய நம்ம இருந்தானால எனக்கு பெருசாக வித்தியாசம் தெரியலை. இது கஷ்டமாக அது கஷ்டமானு கேட்டால் எனக்கு பதில் சொல்ல தெரில. அது மேலே நம்ம ஒன்றி அதை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா எதுவுமே கஷ்டம் இல்லை, அது நம்மளை கூட்டிகிட்டு போயிடும். மற்ற படங்களை நீங்கள் நடித்ததுக்கும் லியோ படத்தை நடித்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆமாம், ஒரு மிகப்பெரிய இயக்குனருடைய படத்தில் ஒரு நல்ல கதை. ஆமாம், சின்ன கேரக்டர் எனக்கு சொல்லி எமோஷனலான ஒரு சீனில். எப்படி லியோ படத்தை நடிச்சது? டைரக்டர் லோகேஷ் சார் முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருந்தார். அதுக்கு மாஸ்டர் படத்தில் என்னோட அசிஸ்டண்ட் மிராஷ் சின்ன ஒரு ரோல் பண்ண வச்சிருப்பார். விஜய் சேதுபதி சார் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அப்புறம் என் அசிஸ்டண்ட் வசந்தி ஏஜென்டினாவை மாற்றிட்டாரு. ஆமாம், அப்போ அந்த டைம்லேருந்து என்னையும் சொல்லுவார். அது சொன்னதை மறக்காமல் எனக்கு இதில் ஒரு சின்ன ரோல் கொடுத்தாரு. நிறைய தாடி வளர்த்து, அது ஒயிட்டெல்லாம் பண்ணி, நிறைய முடி வளர்த்து. ஆனால் அவரோட இது வேறையாக தெரிஞ்சுது. இப்போ என்னை நடிக்க சொன்னால் நான் ஒன்று செய்வேன்ல, அது இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருந்தால் தான் அப்படின்ட்டு அவர் ஒன்று சொல்லி கொடுத்தாரு. எனக்கு சொல்லி கொடுத்து பேப்பர் ஒன்று கொடுத்தாரு. நான் பாட்டில் அதை படிச்சுக்கிட்டே இருந்தேன். அவர் வந்து இதே ஏன் மாஸ்டர் படிச்சுட்டீங்க, இது கண்டென்ட்டு, இதை நீங்கள் மொத்தம் படிக்காத கொடுங்கன்னு பிடிச்சி பேப்பர் தூக்கி போட்டார். அதை நீங்கள் மைண்டில் ஏற்றிக்காதீங்க, அதை சீனி தான் இதுக்கு தகுந்த மாதிரி இதை நீங்கள் எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் சுருக்கி சின்னதாக சொல்லுங்கள். நீங்கள் யாருக்கு அதில் இருக்க டைலாக் எல்லாம் அப்படி தான் நாங்கள் எழுதுவோம், அதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்கன்னு அவராக ஒன்று எனக்கு சொல்லி கொடுத்து ஒன்று செய்ய வச்சார். அப்போ அவர்கிட்ட அவரோட இது விஷன் வேறையாக இருக்குது உங்ககிட்ட தான். இப்போ என் அசிஸ்டண்ட் விக்ரமில் ஏஜென்டினா, அவள் கிட்டத்தட்ட 20 வருஷமாக நம்ம கூட இருக்கா. வசந்தி பேர். 20 வருஷமாக நாங்கள் டெய்லி ஷூட்டிங் பண்ணுவோம், பார்ப்போம். அவளோட கேரக்டர் என்னென்னு தெரியும், ஜாலியாக இருக்கிற ஒரு பொண்ணு. ஆனால் அவகிட்டேருந்து இப்படி ஒன்று அவர் வாங்குவார்ன்றது நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. எப்படி இருந்த அந்த படத்தை பார்த்த போது? நான் அது முன்னாடி எனக்கு ஃபோனில் காமிச்சும் போதே ஷாக் ஆகிட்டேன், வாயில் கழிச்சிட்டேன்.
நான் அதுக்கு முன்னாடியே அந்த உங்கள் அசிஸ்டன்ட் ஃபைட்டு பார்க்குறீங்களான்னு கேட்டார். காட்டுங்கன்னு. அப்போ ஃபைட் மாஸ்டர் அன்பு, அறிவு மாஸ்டர், டைரக்டர்லாம் தான் நானும் உட்காந்துருந்தோம். பாருங்கன்னு ஃபோனில் எடிட் பண்ணிக்கோங்க. அப்போ எப்படி ஸோ நம்ம டெய்லி பார்க்குற ஒரு பொண்ணு அவகிட்டேருந்து இப்படி ஒரு விஷயத்த நீங்கள் யோசிச்சிருக்கீங்கன்னா அது சர்ப்ரைஸ் பேக்கெட் அந்த படத்திலே அந்த அம்மா. ஆமாம். அப்போ நாங்கள் இதை எதிர்பார்க்கவே இல்லை, இவகிட்ட இப்படி ஒன்று இருக்கா, அது எப்படி உங்களுக்கு ஐடியா வந்துச்சுன்னு நான் கேட்டேன். ஸோ அதான் அவரோட விஷன் வேறையாக இருக்குது. நான் ஒன்று நினச்சேன், அதை என்னை வேறு மாதிரி ஒன்று எமோஷனலாக பண்ண வச்சார். இந்த திரையுலகத்தில் இவ்வளோ நாள் இருக்கீங்க நீங்கள், உங்களுடைய திரையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் வந்திருக்கு சினிமாவில் நினைக்கிறீங்க? அன்றைக்கி 4 பாட்டு இருந்துச்சு, 4ம் டான்ஸ் பாட்டு இருந்துச்சு. அப்புறம் போக போக என்னென்னா 3 டான்ஸ் பாட்டு, 1 மாண்டேஜ் இருந்துச்சு. இப்போ சினிமாவே லைவ் ஆகிடுச்சு. லைவ் சினிமா தான் நிறைய. இப்போ செட்டு போட்டு எடுக்கிறதெல்லாம் நம்ம பாஸ்கர் பாஸ்கரோட போச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ செட்டுன்றதே இல்லை. செட்டு போட்டாலும் தத்ரூபமான செட் ஆகிடுச்சு. லைவ் வீடு அப்படி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பாட்டுக்காக ஒரு செட்டு போட்டு எடுக்கிறன்றதே போயிடுச்சு. அப்போது இன்றைக்கி லைவ் சினிமா லைவுக்குள்ளே தான் பாட்டு ஆகிடுச்சு. அப்போது இப்போ ஒரு ஏரியா செட்டாக இருக்கும், அப்படியே தான் இருக்கும். அப்போ அதுக்குள்ளே தான் பாட்டும் ஆகிடுச்சு. அப்போ இன்றைக்கி அதுவும் டான்ஸு குறைஞ்சி இப்போ படத்துக்கு ஒரு டான்ஸ் பாட்டுன்னு ஆகிடுச்சு. படத்தில் ஒரு டான்ஸ் பாட்டு, ஒரு மாண்டேஜ் பாட்டு, அவ்வளோதான். இன்றைக்கி டான்ஸ் ஒரு படத்துக்கு ஒரு டான்ஸ் தான் ஆகிடுச்சு. ஆனால் மாஸ்டருங்க நிறைய இருக்கும். அப்போ நிறைய இருந்தது, எல்லோரும் ஒர்க் பண்ணாங்க. இப்போ ஒரு படத்துக்கு ஒரு பாட்டுன்னு ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ சேஞ்சஸ் ஆகிடுச்சு. போகிற பக்கம் இதுவும் மாறலாம். இப்போ பாடல் காட்சிகள் தென்னிந்திய மொழி படங்களில் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஹிந்தி படங்களில் சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? செட்டு போட்டு எடுக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் தெலுங்கில் இருக்குது. ஆமாம், தெலுங்கில் இன்னும் இருக்குது. அந்த சினிமாவை அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. எனக்குமே தெலுங்கு போனால் ரொம்ப பிடிக்கும். அந்த இன்னும் ஒரு 2 பாட்டு டான்ஸ் இருக்குது. குறைஞ்சிடுச்சு, அங்கேயும் கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. இப்போ 4 பாட்டுன்றது அங்கேயும் ஒரு 2 குறைஞ்சி ஒரு படத்துக்கு 6 பாட்டு சர்வசாதாரணமாக இருக்கும். 6 பாட்டு சர்வசாதாரணமாக இருக்குது. இப்போ ஒரு 4 பாட்டு ஆகிடுச்சு. 4ல் ஒரு 2 டான்ஸ் பாட்டாவது இருக்குது. நம்மளுது இப்போ 1 தான் ஆகிடுச்சு. ஒரு டான்ஸ் பாட்டு ஆகிடுச்சு. அங்கே 2வது இருக்குது, ஒரு 3வது இருக்குது. இன்னும் ஃபாரின் போய் எடுக்கிறாங்க. நம்ம ஃபாரின் போகிறதெல்லாம் டோட்டலாக இல்லை. இப்போ தமிழ் படத்தில் கடைசியாக எனக்கு தெரிஞ்சு நான் போன தமிழ் படம்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நினைக்கிறேன், கதிர்வேலன் காதல் தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் தமிழ் படங்களுக்கு கேவி ஆனந்த் சார் கூட போனேன், இது போனேன். தமிழ் படத்துக்கு அப்புறம் ஃபாரின் போகல. குறைஞ்சிருச்சு பெரும்பாலும் குறைஞ்சிருச்சு. அப்போ செட்டும் குறைஞ்சிருச்சு. தெலுங்குல இன்னும் இருக்குது. இப்போ கடைசியாக கூட ஒரு சாங் செட்டு போட்டு எடுத்தாங்க, மகேஷ் பாபு சார் படம். ஹிந்தி படத்தில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிது, பண்ணினேன். விஷால் பரத்வாஜ் சார் டைரக்டர், அவர் படத்தில் 2 பாட்டு பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வாய்ப்புகள் வந்துச்சு. எனக்கு தமிழில் பிஸினால போக முடியாமல் போயிடுச்சு. வாய்ப்பு வந்துச்சு. அதுக்கப்புறம் ஆல்வேஸ் சவுத் தான் பெஸ்ட்டுன்னு வரும். இங்கேருந்து தான் இப்போ அங்கே போகுது. ஒரு காலத்தில் அங்கேருந்து வந்துச்சு, இப்போ இங்கேருந்து தான் அதிகமாக. எனக்கு சவுத் தான் பெஸ்ட்டுன்னு தோணுது எப்போவுமே. ஆல் டைம் பெஸ்ட் சவுத். அர்ஜுனோட பல படங்களை இங்கே பண்ணியிருக்கீங்க. அவர் ஒரு நல்ல டான்ஸரும் கூட. அவருக்கு உங்களுக்குமான பழக்கத்தை சொல்லுங்கள். அர்ஜுன் சாருக்கு நான் குரூப் டான்ஸ்லேருந்து ஆடுறேன். அந்த வேதம் படம்லாம் அவர் ஜெய்ஹிந்து அதெல்லாம் நாங்கள் ஆடுறோம் பின்னாடி. அதுக்கப்புறம் நான் மாஸ்டராக நிறைய படங்கள் அவருக்கு பண்ணேன். வாத்தியார், அந்த கையை வச்சுக்கிட்டு, அது நிறைய பாட்டு அவருக்கு நான் கொரியோகிராஃபி பண்ணேன். பட் இப்போ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இந்த லியோவில் அர்ஜுன் சார் ரொம்ப ஸ்வீட், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு வாட்டி அவர் கூட லஞ்ச் எல்லாம் வாத்தியார்னு ஒரு படம் பண்ணும்போது இது சாப்பிடுவார், லஞ்ச் களி வரும் அவருக்கு. அப்போ நீ சாப்பிட்ருக்கியா, அதெல்லாம் நீ சாப்பிட்ருக்க மாட்டேன், வா என் கூட வந்து உட்கார வச்சு. ஃபஸ்ட் டைம் நான் அவர் கூட தான் அந்த களியெல்லாம் சாப்பிட்டேன். கேரவனில் உட்கார வச்சு சாப்பிட வச்சார் என்ன. அப்போ நல்ல பழக்கம் எனக்கு. ஏன்னா கர்ணா படம்லாம் நான் ராஜ் மாஸ்டர் கூட அசிஸ்டண்ட்டாகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவர் கூட. அப்புறம் நான் கொரியோகிராஃபி பண்ணி நிறைய படம் பண்ணேன். இப்போ ரீசெண்டாக லியோவுக்கு வரும்போது எப்போவுமே என் கையை முறுக்குவார், பேசுவார், எப்போவுமே ஜாலியாக இருப்பார். சரி ஸ்டெப்பை காட்டுனார். ஸ்டெப்பை காமிச்சேன். என்னப்பா ஹீரோக்கு போடுற ஸ்டெப்பெல்லாம் எனக்கு போகிறேன், இங்கே வா அப்படின்னாரு. நான் ஓடிக்கிட்டே இருப்பேன். அப்போது இல்லை இந்த ஷார்ட்டு சேம் ஒரே மூமெண்ட் தான் எல்லாத்துக்கும். அப்படியா என்னப்பா நீ. அப்புறம் அவருக்குமே கொஞ்சம் டச் கம்மியாச்சு. நல்லா ஆடுவார். இப்போ கொஞ்சம் டச் இல்லை. பட் இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணி அவரை தான் சென்டர். எனக்கு ஜி சொல்லிட்டார், அர்ஜுன் சார் சென்டர் வை. எப்போவுமே பொதுவாக ஒரு டான்ஸ் மாஸ்டர், ஏன்னா ஹீரோ தான் நடுவில். ஆமாம், ஹீரோ நடுவில். அப்போ அர்ஜுன் சார் இப்படி வச்சுட்டேன், இந்த பொண்ணு இப்படி வச்சுட்டேன், மன்சூர் சார் இப்படி வச்சுட்டேன். அவர் இல்லை நான் வரமா நிற்கிறேன், இல்லை நான் இங்கே உட்காந்துக்கிறேன், என்னை இப்படி உட்கார வச்சுட்டேன், அவர் ஆடவை சென்டரா. அப்போ யார் சொல்கிறா, ஜி சொல்கிறார் எனக்கு, விஜய் சார் ஜி சொல்கிறார் எனக்கு அப்படின்ட்டு. அப்போ அர்ஜுன் சார் சென்டரை வச்சு அவங்க 2 பேரும் ரைட்டில் விட்டு வச்சு ஜி எங்கள் சைடில் உட்கார வச்சு கை தட்டிக்கிட்டு அவர் ஒன்று பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்தார் யார், ஜி விஜய் சார். அர்ஜுன் சார் நடுவில் வச்சு ஆரம்பித்தேன். அர்ஜுன் சார்
அதான் எடுத்தோன்னே என்னப்பா அவரோட ஸ்டெப்லாம் எனக்கு தெரியும் அப்படின்லாம் கேட்டார். இல்லை சார் எல்லோரும் அவருக்கும் இதே ஸ்டெப் தான், எல்லோரும் அதான் அப்படின்னு. அப்புறம் எல்லோரும் ஆடினாங்க. பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அர்ஜுன் சார். நிறைய ஒர்க் பண்ணிட்டேன். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் என் வீட்டில் எல்லாம் அவரும் ஃபேன் தான். என் ஒய்ஃபும் அவரோட ஃபேன். அது அவர்கிட்டையும் சொன்னேன். அவர் சிரிப்பார். சிரிச்சுட்டு ஒரு வாட்டி ஃபோனில் பேசினார். என் ஒய்ஃபெல்லாம் பயங்கர ஃபேன், அர்ஜுன் சார் ஃபேன். ஆரம்பத்தில் நீங்கள் சொன்ன பல நடிகர்கள் மாதிரி மிகப்பெரிய நடன கலைஞராக இல்லாமல் இருந்து இன்றைக்கி டான்ஸில் அசத்துற இன்னொரு கலைஞர்னா சிவகார்த்திகேயன். ஆமாம், அவரோட பல படங்கள் நீங்கள் பணியாற்றிருக்கீங்க. ஆமாம். மூமெண்ட் முன்னேற்றத்தை எப்படி சொல்லுவீங்க டான்ஸில்? ஃபஸ்ட்டு அவர் கூட வந்து வருத்தப்படாத வாலிபர் வருத்தப்படாத வாலிபர் சாங். அதுக்கு ஒன்றும் மெரினால சின்ன ஒரு பிட்டு தான், அது ஒன்றும் பெருசாக இல்லை. வருத்தப்படாத வாலிபர் சாங் ரஜினி முருகன் கண்டினியூஸாக பண்ணேன் அவருக்கு. பட் அவருமே எப்படி அந்த டான்ஸ் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அவருக்கு. ஏன்னா அந்த இந்த ஊதா கலர் ரிப்பன்லாம் தான் அவரை சூப்பர் சாங். அந்த சாங் பட்டி தொட்டிக்கிட்ட எல்லாம் போய் எல்லாருக்கும் டவுன் டு எர்த் பாட்டு. ஆமாம். அதுக்கப்புறம் ரீசெண்டாக அந்த இது வரைக்குமே பண்ணேன் அவருக்கு. இந்த படம் அது நான் பூமி என்ன சுற்றுது, அந்த படம், எதிர்நீச்சல். அப்புறம் அந்த லாஸ்ட்டாக டைரக்டர் இவரோட 3வது படம் ரஜினி முருகனுக்கு அப்புறம் ஒன்று பண்ணார்ல, பொன்ராம்து சீமராஜா வரைக்கும் பண்ணேன் அவருக்கு. அதுக்கப்புறம் 1-2 படம் தான் இப்போ மிஸ் ஆயிடுச்சு எனக்கு. சொல்லியிருந்தாங்க, நான் மிஸ் பண்ணிட்டேன். அவருமே அந்த டான்ஸ் மேலே பயங்கர இது நம்ம சொல்கிறத 2 மடங்காக பண்ணி காட்டணுன்ற ஒரு இருக்குது அவருக்கும். அதே மாதிரி இப்போ நானுமே ஒரு ஸ்டெப்பு பண்ணால் யாராவது ஒருத்தர் நல்லா இருக்குது மாஸ்டர்னு சொன்னால் தான் எனக்கு திருப்தி. கரெக்ட். அன்றைக்கி ஷூட்டிங் முடிச்சு யாருமே ஒன்று சொல்ல, என்னடா நம்ம சரியாக பண்ணலையா என்ன, யாருமே ஒரு எல்லா கலைஞர்களுக்கும் யாருமே ஒரு வார்த்தை சொல்லலையே அப்படி இருக்கும். அதே தான் அவருக்கும். அவர் அதை ஆடி முடித்து நம்ம இங்கேருந்து சூப்பர் இல்லை நல்லா இருக்குது அப்படி ஏதோ ஒன்று சொன்னால் தான் அவருக்கு அதில் அவர் பயங்கர இதுவாக இருப்பார். அப்போ அதை நல்லா பண்ணி காட்டி அந்த அந்த சூப்பர்னு சொல்ல வைக்கணுன்றது அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது அவருக்கு. அந்த இன்ட்ரெஸ்ட்டு, அந்த டெடிக்கேஷன், அதே தான் அவரோட நடிக்கிறதுலேயும் அவர் அப்படி தான். ஸோ அதை நான் நல்லா பார்த்தேன் அவர்கிட்ட. அது எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. அந்த ஊதா கலரில் அந்த பாட்டில் கயிறு கட்டி அவரை மேலேருந்து இறக்கணும். அந்த லைனே அப்படி தான் வரும். அப்போ இதுதான் ஃப்ரேம்னா தலை மட்டும் மேலேருந்து வரும், மேலேருந்து தலை மட்டும் வந்து சொல்லும், பாடுவார். அப்போ அது கயிறை கட்டி நான் ஒரு கோயில் வாசலில் தான் கயிறு கட்டி கரெக்டாக அந்த லைனில் அப்படி இறக்குறோம். காலை கட்டி மேலேருந்து ஒரு மர கிளையில் கட்டி ஒரு தலைகளை. அப்போ டான்சர்ஸ் இப்படி நிற்கிறாங்கன்னா அப்போ அவர் தலை இங்கேருந்து இங்கே வரணும், தலை இங்கேருந்து இங்கே வரணும். அப்போ இந்த தலைக்கிட்ட வந்து அந்த தலை அவரோட தலை சொல்லணும். அப்போ அவரை கரெக்டாக இறக்குறோம். ஃபஸ்ட்டு டேக் ஓகே ஆகல, 2வது டேக்கு பாடி சுற்றிச்சு, 3வது டேக் வரும் கயிறு இருந்து டம்முன்னு கீழே விழுறாரு. மண்டை தரையில் பட்டால் ரிஸ்க்கு. பட் என்ன பை காட் கிரேஸ் என்னாச்சுன்னா கீழே விழும்போது இந்த டான்ஸரில் பிடிக்க ட்ரை பண்ணவும் தலை இப்படி வந்ததுல இப்படி சூப்பர் முதுகில் லேண்ட் ஆகிட்டார். அதனால் அன்றைக்கி எல்லாம் ஷார்ட்டை நிறுத்திட்டு போயிட்டு கேரவனில் இருந்து எல்லாம் பேக் பண்ணிக்கலாமா என்னென்னு பேசி அப்புறம் இல்லை நான் பண்ணுறேன், அதே ஷார்ட் திருப்பி பண்ணுவோம், நல்லா இருந்துச்சு ஷார்ட்டாக நல்லா இருந்துச்சு, மிஸ் பண்ண வேணாம். இல்லை நான் சொன்னேன் இல்லை வேண்டாம் மாற்றி எடுத்துக்கலாம், நீங்கள் அதே ஷார்ட்டை வைங்கன்ட்டு அந்த ஷார்ட்டை திருப்பியும் அவர் பண்ணி அதை எடுத்தோம். சூப்பர். அந்த பாட்டில் இருக்கும் மேலேருந்து வருவார், பாட்டு மேலேயும் அவரோட ஒர்க் மேலேயும் இருக்கிற அந்த பற்று, அந்த டெடிக்கேஷனு, அது நான் அப்பயே சொன்னேன், நீங்கள் பாருங்கள் இதுக்கப்புறம் பூம் தான் சொல்லிட்டேன் நான் சொன்னேன். அதே மாதிரி அந்த படம் விட்டு பாட்டு விட்டு அதுக்கப்புறம் சூப்பர். அதுதான் அவரோட அந்த உழைப்பு, அந்த டெடிக்கேஷன். திருப்பியும் ஸ்ட்ராங்காக கட்டிக்கிட்டு அதை நாங்கள் எடுத்தோம். திருப்பியும் நான் வேண்டாம் நான் மாற்றி எடுத்துக்கிறேன்னா இல்லை மாஸ்டர் பண்ணுங்கள் நல்லா இருந்துச்சு, ஷார்ட்டாக நல்லாயிருக்கு, மிஸ் பண்ணாங்கன்னு எடுத்துட்டோம். இன்றைக்கி இந்தியா முழுவதும் கொண்டாடப்படுகின்ற இயக்குனரான ராஜமௌலியோட பல படங்களில் வேலை செஞ்சுருக்கீங்க. ஆமாம். அவரோட பணியாற்றிய அனுபவத்தை சொல்லுங்கள். நான் அவர் கூட எம்மதொங்கா, அப்புறம் இன்னொரு படம் விக்ரமார்க்குடு, பாகுபலியில் ஒரு சின்ன பிட்டு பண்ணேன். அந்த இதை தூக்கி வச்சுட்டு ஆடுறது ஒரு பிட்டு. எனக்கு அந்த டைமில் அது பெருசாக அந்த ஒர்க் பண்ணும்போது எனக்கு அது பெருசாக தெரில. ஆனால் எங்கேயோ போயிட்டார் டேரக்டர். நான் அதுக்கு முன்னாடி விக்ரமார்க்குடெல்லாம் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் தான் நான் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது கூட நான் அதை பெருசாக இல்லை, நம்ம ஒர்க்கில் கான்சன்ட்ரேஷன் இருக்காங்க, அவரோட என்ன ஹைட்டு என்னன்றது நான் பார்க்கல, நம்ம ஒர்க்கை நம்ம பெஸ்ட்டாக பண்ணணுன்றதில்ல. அதுக்கப்புறம் அவரோட லிஸ்டெல்லாம் எடுத்தேன். ஃபஸ்ட்டு படத்துலேருந்து எல்லாமே ஹிட்டு. ஆமாம், 9 ஜானர். ஆமாம். இப்போ சில பேருக்கு இதுதான் நல்லா வரும்னு அதில் இருப்பாங்க, ஆனால் இவர் அப்படி இல்லை. சாதாரண சைன்னு ஒரு படம் எடுத்திருந்தார், ரக்பி பற்றி. ரக்பி கேமே நம்ம இந்தியாவில் பெருசாக இல்லை, ஆனால்
அதை டீட்டெயில் பண்ணி அதை புரிய வச்சு ஒன்று எடுத்திருப்பாரு. என்ன படம் அது! அப்போது அவர் எடுத்த அந்த ஸ்டூடெண்ட் நம்பர் ஒன்லேருந்து எல்லாமே விக்ரமாக இருக்கட்டும், எம்மதவங்க, அவர் எடுத்த எல்லா படமுமே கடைசியாக பாகுபலி 2 வரைக்கும் எல்லாமே ஹிட்டு தான், ஃப்ளாப்பே இல்லை. இதெல்லாம் போக ஒரு பெரிய படம் பாகுபலி எடுத்து ஒரு சின்ன படம் மரியாதை ராமையான்னு ஒரு படம் எடுக்கிறார், சூப்பர் ஹிட். அப்போ ஈகான்னு ஒன்று எடுத்தேன், வச்சு ஈகா. அதுக்கப்புறம் தான் அவரோட எல்லாமே நான் எடுக்கிறேன், எல்லாமே எடுத்து பார்க்குறேன். ஒன்றா எல்லாம் வேறு வேறையாக இருக்குது, வேறு ஜானரில் இருக்குது, எல்லாமே ஹிட்டு. 9 10 படம் 11 படம் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன், எல்லாமே ஹிட்டு. இப்போ யாருக்கு பாட்டு கம்போஸ் பண்ண போகிறீங்கன்னு தெரிஞ்சோன்னே அந்த நடிகருக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய மூமெண்ட் இருக்குமா, இல்லை உங்களுடைய மூமெண்ட்டில் அந்த நடிகரை கொண்டாடுற? ஆஹா, இப்போ எனக்கு வர்றது எல்லாருமே உங்களுக்கு வராது, உங்களுக்கு வரலாம் எனக்கு வராது. இப்போ யார் யாருக்கு எவ்வளோ வரும், எந்த அளவுக்கு வரும்னு ஒன்று இருக்குது. இப்போ சில பேர் வந்து அன்லிமிட்டட் சொல்லுவோம், என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இப்போ புதுசாக வர சில பேருக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம பண்ணணும். அது மாதிரி ரொம்ப சீனியர் ஆர்டிஸ்ட்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் கொஞ்சம் பண்ணணும். புதுசாக வரவங்க திடீர்னு இன்றைக்கி வரவங்க எல்லாமே கற்றுக்கிட்டு தான் வராங்க. இப்போ ஜெயம் ரவி சருக்கு இந்த குமரன் பண்ணும்போதெல்லாம் அப்படி ஆடினார். இந்த வச்சிக்கவா இடுப்பில் பொள்ளாச்சி தான் ஷூட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நடனம்லாம் நல்லா கற்றுக்கிட்டு அவர் தெளிவாக. நான் அனுமான் ஜங்ஷன் பண்ணும்போதே மோகன் சார் வந்து எல்லாமே ட்ரெயின் பண்ணிகிட்ருக்காரு ஒரு சைடு. ரவிக்கு ஆக்டிங் கிளாஸ் போகிறாரு, டான்ஸ் கிளாஸ் போகிறாரு, நடிப்பு ஃபைட்டு போகிறாரு. எனக்கு மோகன் சார் சொன்னார், அவனை நான் ஆக்டிங் கிளாஸ் அனுப்பிச்சிட்டேன், சென்னையில் மாஸ்டர்கிட்ட ஃபைட் கிளாஸ் போகிறாரு, எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ண அவர் தெளிவாக தான் பையனை லான்ச் பண்ணார். ரவி சாரை. இந்த துறையில் அடுத்து என்ன சாதிக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு திட்டம் இருக்கா கையில்? இருக்குது, டைரக்ஷன். அதுக்கான முயற்சியில் இருக்கீங்களா? இப்போ எப்போ தெரியல. அவர் கரெக்டாக கொண்டு போய் உட்கார வைப்பார். நம்ம முயற்சி மட்டும் பண்ணிகிட்டு இருப்போம், அவர் உட்கார வச்சுருவார். கதையை எழுதிட்டிங்களா? லைன் ரெடி பண்ணிட்டேன், உட்காந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணணும். சூப்பர். உங்களுடைய முயற்சி வெற்றி பெறுவதற்கு நம்ம டூரிங் டாக்கீஸ் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ, நன்றி, தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுக்காக தான் பறந்து ஓடி வந்தேன். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.